ஹை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் ஓட்டு போட போகிறீங்களோ, அதாவது ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் பாண்டிச்சேரியில் ஓட்டு போட போகிறீங்களோ, இல்லை ஏப்ரல் 23 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு போட போகிறீங்களோ, ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 30 minutes கேன் டிசைட் யுவர் என்டையர் ஃபியூச்சர் பேசிக்லி. எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் ஆர் அரவுண்ட் 40 பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 40 பார்ட்டிலேருந்து ஒரு 3000 பேர் ஈச், அதாவது 1,20,000 பீப்புள் உங்களோட ஓட்டு, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், என்ன பண்ணணும், எந்த டிவியை பார்க்கணும், எந்த சோஷியல் மீடியாவை பார்க்கணும், எந்த யூடியூப்பை பார்க்கணும், எந்த டிபேட்டை பார்க்கணும், என்னென்ன மூவ் பண்ணணும், நீங்கள் என்னென்னலாம் டிசைட் பண்ணுறீங்களோ அது பூராவே இது மூலமாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா. அண்ட் அதாவது 1,20,000 பீப்புள் 8 கோடி பேரோட மைண்ட் செட்டை டிசைட் பண்ணுறாங்க. 8 கோடி பீப்புள் எப்படி யோசிக்கணும்னு திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த 30 minutes ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போது பார்த்தீங்கன்னா. அண்ட் யாரெல்லாம் தமிழ்நாட்டிலையோ பாண்டிச்சேரியிலையோ ஓட்டு போட போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியணும் என்னென்ன நடக்குது நம்ம சொசைட்டியில், என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு, என்ன மாதிரி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நெகட்டிவ் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் நடக்குது. இன்ஜினியரிங் இந்த சென்ஸ் ஒரு நரேட்டிவ் இன்ஜினியரிங் நடக்குது, ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. அந்த மேனிப்புலேஷன்னா உங்களுக்கு தெரியணும் எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குது, நம்ம மைண்ட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்கள் ஓட்டுனால உங்கள் ஃபேமிலி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, உங்கள் பேரண்ட்ஸோட லைஃப் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, உங்களோட சில்ட்ரனோட லைஃப் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, உங்களோட ஃபியூச்சர், உங்களோட பிரதர், உங்களோட சிஸ்டர், யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை காமிங்க. என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியணும், எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதுன்னு தெரியணும் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு ராங் ஓட் can impact your entire family, and one right decision can change your entire life in your positive way basically. ஸோ அப்படி இருக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைமில் இருக்கும். ஐ பிலீவ் ஹார்ட்லி 30 days கூட இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும் போது we have to make a right decision. நிறைய டிசிஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் லைஃப்பில், பட் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம எடுக்க போகிற டிசிஷன் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் போய் ஓட்டிங் பூத்தில் போய் நீங்கள் ஓட்டு போடும் போது யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அவங்கள அனலைஸ் பண்ணுமா, அவங்க நல்லவங்களா இல்லையா. நான் சொல்ல போகிறது இல்லை, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப், நான் ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் விஜய் சரோட புக் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ விஜய் சரோட புக் எழுதும் போது நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் விஜய் சருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு இல்லை. பட் ஆனால் என்னோட வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவங்க இருக்காங்க, நிறைய பேர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நல்லவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம், எதனால் சூஸ் பண்ணாமல் நம்ம இருந்திருக்கோம், என்ன மாதிரி இம்பேக்ட் ஆருக்கு சொசைட்டியில், அதெல்லாம் தான் என்னோட வேலை பார்த்தீங்கன்னா. அண்ட் அப்படி இருக்கும் போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் டிவிகே பார்ட்டியில் நான் இல்லை பார்த்தீங்கன்னா. அண்ட் நாட் ஈவன் நான் அந்த அடையாள அட்டை அண்ட் அந்த ஆதார் கார்டு அண்ட் நம்ம ஓட்டர் ஐடிலாம் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல ஆன்லைனில், நான் அதை கூட பண்ணலை பார்த்தீங்கன்னா. அண்ட் அதை தவிர உண்மையாக சொல்லணுன்னா என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ரஜினி சரோட ஃபேன். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சூர்யா சரை பிடிக்கும், அண்ட் அஜித் சரை பிடிக்கும். அண்ட் எங்கள் அப்பாவோட சைடு நிறைய பேர் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். அண்ட் எங்கள் அம்மா சைடு பூராவே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். அண்ட் அப்படி இருக்கும் போது இந்த எலெக்ஷன் ரொம்ப யூனிக்கான எலெக்ஷன், எல்லாத்துக்கும் யூனிக்காக இருக்க போகுது. அப்படி இருக்கும் போது நம்ம கரெக்டான லீடர்ஸை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லைன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கோமா, நம்மளோட மைண்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன டிசிஷன் எடுக்க போகிறோன்ட்டு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் யூ டு நோ தட். நான் அதுக்காக தான் இந்த என்டையர் வீடியோ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் 30 minutes இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இதனால தான் அது நடக்குதோ, அதனால தான் அது பண்ணாங்களோன்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க, ஆமாம் இதெல்லாம் நடந்ததுன்ட்டு. அண்ட் யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்களோ ஐ வாண்ட் யூ டு வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் தமிழ்நாட்டில் அண்ட் பாண்டிச்சேரியில் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் ஒருவேளை வர முடியலன்னா கூட வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா, அண்ட் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான 30 minutes in their entire life. அண்ட் உள்ளார போவோம் அந்த வீடியோக்குள்ளே, ஸோ தட் இட் பிகம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லீடர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவர் ஒன்று சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ
அதாவது டிபின்னு வாங்க. டிபின்னா என்னன்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணலையோ உங்களுக்கு டிபின்னா என்னன்னு தெரியாது. டிஸ்பிளே பிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும், அண்ட் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கும். அதுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரியலானவங்க நான்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் வச்சிருக்கேன்னா என்னோட ஃபோட்டோ தான் வைப்பேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஃபோட்டோ தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களோட ஃபேமிலி மெம்பரும் நீங்களும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் தானே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ வெட்டி வேலைலாம் இல்லை. போய் வேற ஏதோ அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணிட்டு நம்ம போய் அடுத்தவங்க அக்கௌண்ட் அடுத்தவங்கள டிஸ்பிளே வச்சிருக்குது. மேபி நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்க ஃபோட்டோ வச்சிருக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு போய் வேற ஏதோ பேர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமும் இல்லை, நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரீயாகவும் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் சாரோட ஃபோட்டோ ஒருத்தர் வச்சிருக்கானா, அண்ட் விஜய் சார் ஃபோட்டோ வச்சதுனால என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சில பேரோட ஃபேமிலிஸை திட்டுறாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து திட்டிருக்காராம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேபி அவங்களோட ஃபேமிலியை திட்டிருக்கலாம், அந்த பொலிட்டிக்கல் லீடர் ஃபேமிலியை திட்டிருக்கலாம், இல்லைனா அதர் ஆக்டர்ஸோட ஃபேமிலியை திட்டிருக்கலாமா. ஸோ அதனால விஜய் சார் தான் பொறுப்பு எடுத்துக்கணுமா வந்து பார்த்தீங்கன்னா. இது விஜய் சார் தான் தப்பு பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வந்து நம்ம கேஸ் போடணும். ஸோ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ இல்லாஜிக்கலாக இருக்காங்க அந்த பொலிட்டிக்கல் லீடர். அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு இட் டசன்ட் ஈவன் ஹேவ் த மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு சோஷியல் மீடியா ஒர்க்ஸ். யார் வேணாலும் யாரோட ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம், யார் வேணாலும் எந்த பேரை வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது எவரோ ஒருத்தர் ஃபேக் ஐடிஸ், நம்மளுக்கு தெரியும் ஃபேக் ஐடிஸ், நான் அதெல்லாம் இன்டெப்த்தாக நான் பேச போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு அந்த ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க விஜய் சார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க திட்டினாங்களாம், அதனால விஜய் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமா. கொஞ்சமாக லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க அது யோசிக்க மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. இல்லைனா நம்மள முட்டாளோ இல்லைனா அவங்க முட்டாளான்னு தெரியல, இல்லைனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது யோசிச்சுக்கிட்டு ஓகே நம்ம இப்படி தான் இருக்கோம், நம்ம முட்டாளாக இருக்கோம்னு அவர் நினச்சிக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காரான்னு தெரியல. இல்லைனா எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள முட்டாளாக்க பார்க்குறாரவங்களும் தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா அவேர்னஸ்லாம் தெரியாது. அவர் சும்மா எடுத்து காமிக்கலாம், இங்கே பாரு விஜயோட ஃபோட்டோ போட்டுட்டு விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டுட்டு ஒருத்தர் வந்து அசிங்கமாக பேசிட்டு இருக்காரு, விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டுட்டு அசிங்கமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள யாரெல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு யோசிக்க தெரியலையோ அவங்கெல்லாம் உண்மை நினைச்சுக்கலாமே வந்து பார்த்தீங்கன்னா. இது ஒன் டைப் ஆஃப் மேனிப்புலேஷன் தட் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் இஸ் டூயிங் பேசிக்லி. ஒன்று அவர் முட்டாளாக இருக்கணும் அவருக்கு தெரியாம, இல்லைன்னா நம்ம முட்டாள்னு நினைச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி கேட்டுட்டு இருக்க முடியாது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா. யூத் இஸ் கம்மிங் அவுட். ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியுது எப்படி டெக்னாலஜி ஒர்க் ஆகுது, எப்படி ChatGPT ஒர்க் ஆகுது, எப்படி AI ஒர்க் ஆகுது, எப்படி Claude ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நிறைய AI டூல்ஸ் வந்துருக்கு, எப்படி ஏஜென்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பசங்களுக்கு தெரியுது. அண்ட் இந்த வீடியோவை நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன் என்ன மாதிரிலாம் நடக்குது, நம்ம என்ன மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்மளோட மைண்டை எப்படி மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியணும் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் தட் இஸ் த மேஜர் ரீசன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம், முன்னாடி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம், இப்போ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்க போகிறோன்ட்டு. சின்ஸ் அவர் விஜய் சார் பேரை சொன்னதுனால ஐ வாண்ட் டு டேக் திஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன் ஸோ தட் யூ வில் ஹேவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், கரெக்டுங்களா? அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அவனுங்க நல்லது செய்கிறாங்க, அவங்க எல்லாமே உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லது செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் சார் எவ்வளோ நல்லவர்னு எவ்வளோ பேத்துக்கு தெரியும், எவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, அண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன நல்லது செஞ்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார், அதாவது விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட எலெக்ஷன் ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் ஒன்று இருந்தது. 2016 அதாவது இது லோக்சபா எலெக்ஷன் நான் சொல்கிறேன், அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி எலெக்ஷன் சொல்கிறேன். 2016 அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் டீப்பாக போய் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விஜயகாந்த் சார் அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருந்தார், விஜயகாந்த் சார் நல்லா உயிரோட இருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு அகேன்ஸ்டாக எல்லாருமே மீதி ஆக்டர்ஸோட ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கிட்டு டிபியை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் சண்டை, விஜயகாந்த் சாருக்கும் சண்டை, கமல் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் சண்டை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது, விஜயகாந்த் சார் அவங்களோட படத்தை ஓட விடல, அவங்களோட தியேட்டர்ல வந்து விற்க விடல, தியேட்டர்ல வந்து அவங்களோட படத்தை வந்து கண்டினியூஸா ரன் பண்ண விடல,
அதே மாதிரி தான் விஜயகாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் சண்டை, விஜயகாந்த் சாருக்கும் அஜித் சாருக்கும் சண்டை, விஜயகாந்த் சாருக்கும் சூர்யா சாருக்கும் சண்டை. இவங்க இந்த பசங்களை வந்து வளர்த்து விடல விஜயகாந்த் சார் அப்படின்லாம் பேசினாங்க வந்து பாத்தீங்கன்னா. ஆனா உங்களுக்கே தெரியும் விஜயகாந்த் சார் விஜய் சார் எப்படி டெவலப் பண்ணாரு, ஒரு படத்துல கூட நடிச்சு சூர்யா சார் எப்படி டெவலப் பண்ணாரு, அண்ட் அஜித் சார் கூட எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஆனா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆயிட்டோம்னா சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி யூடியூபை ஃபாலோ பண்ணி அந்த மீம்ஸை பார்த்துட்டு இவங்க எல்லாமே, அதாவது ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாமே விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாமே விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, அண்ட் அஜித் சார் சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாமே யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க நம்மளுக்கு. அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸும் ஷேர் பண்ணுவேன் லேட்டர் பார்ட்ல. அண்ட் இது வந்து என்ன நடந்தது, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்போ கெயின் ஆச்சுன்னா 2014 2016 எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்த் சார் வர்சஸ் இவங்க எல்லாமே போட்டாங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ பேருக்கு தெரியும் ரஜினி சார் ஆப்வியஸாக வந்து ரஜினி சார் வரணும்னு நினைச்சாரு, 2021 வந்து அவர் எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்ல இருந்தோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு அகேன்ஸ்டா மீதி எல்லாத்தையும் இறக்குனாங்க. அப்போ யாரெல்லாம் இறக்குனாங்க, விஜய் சார் இறக்குனாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆச்சு, விஸ்வாசம் ரிலீஸ் ஆச்சு, ரஜினி சாரோட ஐ பிலீவ் பேட்டையோ தர்பார் ரிலீஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன பண்ணாங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாமே ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு அகேன்ஸ்ட், அண்ட் சூர்யா சார் விஜய் சாருக்கு பூரா நெகட்டிவா கம்ப்ளீட்டா நரேட்டிவ் செட் பண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் வரும்போது ரஜினி சாரை வந்து இவர் மராத்தி, அவர் வந்து கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு வந்தவர், அவருக்கு எப்படி தமிழ்நாட்டில் நம்ம சான்ஸ் கொடுக்க முடியும், அவர் எப்படி என்ன ஆட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, என்னோட தம்பி விஜய் வந்தார்னா இவங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லை, என்னோட தம்பி அஜித் நின்னார்னா அவர் எல்லாமே ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். விஜய் சாரோட சப்போர்ட் வாங்குறதுக்கு அஜித் சாரியே இவர் ஒரு மலையாளிக்கும் அவருக்கு ஆக்டிங் தெரியாது அப்படின்னு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டர் பார்ட்டில் காமிக்கிறேன் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு, ஸோ தட் யூல் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ கம்ப்ளீட்டா எப்படி சோஷியல் மீடியா கேம் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட ஃபேன்ஸ் பூராவே இவங்களோட விஜய் சாரோட ஃபேன்ஸ் அஜித் சார் அண்ட் சூர்யா சார் what you called விஜயகாந்த் சார், சிம்பு சார், தனுஷ் சாருக்கு ஃபேன்ஸ் அகேன்ஸ்ட், இவங்க எல்லாமே அகேன்ஸ்டா போறாங்க, இந்த ஃபேன்ஸ் எல்லாமே ரஜினி சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க வந்து பாத்தீங்கன்னா. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன ஆச்சு, 2016 நடந்ததோட 2021 எலெக்ஷன்ல ஓட் ஷேர் அதிகம் வாங்கியிருக்காங்க. 2021 2024 வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்பெல்லாம் 2024 என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதான் விஜய் சாரோட கோட் படம் வரதா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ வரும்போது என்ன சொன்னாங்க, விஜய் சாரே மைக்க புடின்னு சொல்லிட்டாரு, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடணும், எனக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்கன்னு சில பார்ட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் இமேஜின் என்ன மாதிரி மேனிப்புலேஷன் நடக்குது. ஐ வில் கிவ் யூ வித் லைவ் எக்ஸாம்பிள். நான் சும்மா இந்த மாதிரி வெறும் பிபிடியில் இந்த சைடு ஃபோட்டோ போட்டு அந்த சைடு ஃபோட்டோ போட்டு போகிறது இல்லை. என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருங்கன்றதை யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வர போறாருன்னு தெரியும், 2026 எலெக்ஷனில் நிற்க போறாருன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரஜினி சாருக்கு அகேன்ஸ்டா தான் விஜய் சார், விஜயகாந்த் சார் வந்து விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க, அஜித் சார் வந்து விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க, சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் விஜய் சாருக்கு ஓட்டு போடக்கூடாது, தனுஷ் சார் சிம்பு சார் ஃபேன்ஸ்லாம் ஓட்டு போடக்கூடாது, சிவகார்த்திகேயன் சார் முக்கியமா வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, அண்ணன் தான், தம்பி தான். அஜித் சார் என்ன சொன்னாரு, எனக்கும் விஜய் சாருக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, யாருமே நடுவில் வந்து என்ன நான் பேசுறது அப்படியே மேனிபுலேட் பண்ணி தப்பா போடாதீங்க, போட்டு நீங்க எங்க கிட்ட வராம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. சூர்யா சார் என்ன சொன்னாரு, கப்பு முக்கியம், பிகிலு, என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு, ஒரு நண்பர் வந்திருக்காரு, நல்லது பண்ணோன்னு வேற ட்ராக்ல வந்திருக்காரு, நல்லது பண்ணோன்னு இருந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸா தனுஷ் சார் அண்ட் சிம்பு சார் தெரியும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இன்னும் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வரப்போறாரு, அவருக்கு நம்ம யாருமே அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது, நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் இதில் பேசியிருக்காங்க. அண்ட் நோட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் எப்பயுமே விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா பேசுதில்லை, ஒன் ஆஃப் தி பர்சனுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காங்களே தவிர என்டையர் ஈகோசிஸ்டம் மாற்றி எப்படி நரேட்டிவ்ஸ் அதையும் நான் போடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர் ஒன்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன நடக்க போகுது, 2026 இதே தான் நடக்க போகுது, 2029 இதே தான் நடக்க போகுது, 2031 2034 2036 வரைக்கும் இதே தான் நடந்துட்டு இருக்க போகுது.
விஜய் சார் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது போல இருக்கு, ரியலாவே இப்படி எல்லாம் டாக்ஸிக்கான பீப்புள் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு we are going to get manipulated, நம்ம மைண்ட் செட்டை மாத்த போறாங்க வந்து பாத்தீங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இவங்க ஐ எம் 100% ஷுவர் யாருமே இதில் பொலிட்டிக்ஸ் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. 99.99% யாருமே பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆக மாட்டாங்க. இப்போ ஒருவேளை இவங்க என்ட்ரு ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒருத்தரை இங்கே வச்சுட்டு மீதி எல்லாமே அங்கே போட்டுருவாங்க. போட்டுட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்ட் இவங்கன்னு நிச்சயமாக வீடியோ போட போகிறாங்க. அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கவனிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்களேன். திஸ் இஸ் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அட் த பீக். கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்க, நம்மளோட மைண்ட் செட்டை மேனுப்புலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒருவேளை எல்லாத்தையும் பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு அஜித் சாரை பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேனே, எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் மேனுப்புலேட் பண்ணுறாங்க. ஏன்னா we have studied psychology, எப்படி ஹியூமன் மைண்ட் NLP டெக்னிக்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி எல்லாம் சைக்கலாஜிக்கலாக நம்ம மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி நம்மளை நெகட்டிவாக பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ ஐ வாண்ட் டு கம் பேக் அண்ட் வாய்ஸ் இட் அவுட். I want people to know என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. and I want people to get awareness that this is what happens in our society. ஒரு 1.2 lakh people, ஒரு 8 கோடி பீப்புளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுனா ரொம்ப 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 ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். and that's the reason we'll go to the next. You'll understand what all things are happening. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, these political parties have PhD in character assassination. ஒரு PhD லெவல்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணணும், கேஸ் ஸ்டடி பண்ணணும், என்ன மாதிரியான நடந்துட்டு இருக்குன்ற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது கேரக்டர் அசாசினேஷன்னா ரொம்ப மோசமான கூர். எப்படின்னா, ஒருத்தங்க ஹீரோவா இருப்பாங்க பீப்புள் மைண்டில், அதை போட்டு அழிக்கணும், அதை போட்டு அவமானப்படுத்தணும், அதை போட்டு அசிங்கப்படுத்தணுன்ற மாதிரி இறங்கியிருக்காங்க. ஐ பிலீவ் இஃப் யூ மஸ்ட் ஹவ் சீன் LKG மூவி. அதில் வந்து கிளியர் கட்டாக எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாலிடிக்ஸ் ஒருவேளை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நைட்டு LKG மூவியை பார்த்துட்டு, நான் இந்த வீடியோவும் பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு அந்த மூவியும் பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RJ பாலாஜி சார் எடுத்திருக்காருல அந்த LKG மூவி, அதையும் போய் பாருங்கள். என்ன மாதிரி பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பீப்புள் மைண்ட் செட்டை எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மண்டேலா மூவிலையும் நம்ம யோகி பாபு சார் நடிச்சதுலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலதெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் ஏற்றுறாங்கன்ட்டு. ஆனால் LKG மூவியில் அப்படியே என்ன பண்ணுறாங்க, இப்போ பிரசாந்த் கிஷோர் டீம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஐபேக் டீம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் என்ன பண்ணோம்னா, நான் இப்போ ஒரு லீடராக போகிறேன். எப்படிப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. அவர் கேப்டனாக இருந்தார், அவர் தான் பெரிய ஹீரோவாக இருந்தார், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹீரோ, நாட்டு காப்பாற்ற வந்திருக்காரு, உயிரை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி நம்ம யோசித்தோம். 2000 அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நிற்கும் போது, 2006 நிற்கும் போது என்ன சப்போர்ட், என்ன மாதிரி பீப்புள். ரமணா படம் வரும் போதெல்லாம் இவர் தாண்டா நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண போறாரு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன மாதிரி நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன மாதிரி மேனுப்புலேட் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை யூல் சி இன் திஸ் ஸ்லைட். ஆக்சுவலி ஃபவுண்டர் ஆஃப் DMDK, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் 2011 2016 வரைக்கும். 2008 வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட், 2006 அவர் தான் ஃபர்ஸ்ட் MLA ஆனார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொகுதியில். இன்னும் ஒரே ஒரு தான் ஜெயிச்சாங்க, அதுதான். அண்ட் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் ஆல்டர்னேட்டிவாக, ஒரு ரொம்ப சீரியஸான தேர்ட் ஃபோர்ஸ் ஆல்டர்னேட்டிவாக இருந்தார். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 2016 மட்டும் அவர் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாருன்னா மேபி ஹி மைட் ஹவ் பிகம் தி CM பேசிக்லி. இல்லைன்னா அட்லீஸ்ட் 2016 அம்மா லைக் ஜெயலலிதா இருந்தவங்க, மேடம் ஷி ஹஸ் பீன் தேர், அவங்க ரொம்ப ஷி இஸ் அ போல்ட் பர்சன் அண்ட் வி நோ நான் இருக்கேன், மீதி எல்லாமே அகேன்ஸ்டாக வாங்க தனியாக நின்னாங்க. ஷி ஒன் த எலெக்ஷன்ஸ் பேசிக்லி. அப்படி இருக்கும் போது மேபி 2016 இல்லைன்னா கூட 2021 he would have been the CM if he would have been healthy. அவர் மைண்ட் செட் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி மட்டம் தட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா he would have been the CM now basically. 2021 we would have seen Vijaykanth sir as the leader. Everybody talks about the same, everybody says the same. அவங்க என்ன பண்ணாங்க இதை மட்டும் பாருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு நீங்களே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் ஹெல்த்தை பற்றி பேசினாங்க, அவரோட ஸ்பீச்சு பற்றி பேசினாங்க, என்னென்னலாம் சொன்னாங்க, அவரோட வீடியோ கிளிப்ஸ்லாம், அவருக்கு
அவரு எப்படி பண்ணிட்டாங்கன்னா, நீங்க மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி கேவலமா பேசி அவருக்கே அவர் மேல கான்ஃபிடென்ட் எப்படி போயிடுச்சுன்னா, ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? அது உங்க ஹெல்த்தையே டிட்டோரியேட் பண்ணும். உங்க மைண்ட டிட்டோரியேட் பண்றது உங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப மோசமா டிட்டோரியேட் பண்ணும். அவ்வளோ கேவலப்படுத்திட்டு அவ்வளோ மார்க் பண்ணவங்க அவரோட மைண்ட் செட்டை ஒருவேளை நெகட்டிவா போய் அவரோட ஹெல்த் ரொம்ப எஃபெக்ட் ஆகி அவரோட பேச முடியாம இருந்தாரு. அவர் பேசும்போது அவரோட வாய்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. அவர் ரியாக்ஷன் பண்றதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா மாறிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா. அதை வந்து மீடியால போட்டு அவர் அன்ஸ்டேபிளா இருக்காரு, அவர் அன்ஃபிட், இவர்லாம் எப்படி என்னால பொலிட்டிக்கல் லீடரா நம்ம ஏத்துக்க முடியும், இவரை போய் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ட்டு எவ்வளோ மட்டமா போஸ்னாங்க, என்னென்ன மீம் கிரியேட் பண்ணாங்க. அதையும் காமிக்கிறேன். இன்டெப்தா போகும்போது உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அசம்பிளியில் ஒன்று நடந்தது. அவர் வந்து அகேன்ஸ்டாக கையை நீட்டி நாக்க மடக்கி ஒன்று பேசினார் வந்து பார்த்தீங்கன்னா, அதை கிளியர் கட்டாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவரும் சொல்லியிருக்காரு, நான் ஜெயலலிதா மேடம் பற்றி பேசலை, அந்த சைடில் ஒருத்தன் நம்மளை கேவலமாக பேசினா அசிங்கமாக பேசினா அவனை தான் பண்ணேன், அந்த மீடியா நம்மளை இப்படி நரேட்டிவாக செட் பண்ணிருச்சுன்னு சொன்னாராம். நடந்ததா இல்லையா? அதை அப்படியே போட்டு ஜெயலலிதா மேடம்க்கு அகேன்ஸ்டாக்கி என்னென்னலாம் பண்ணாங்க. அவர் டிசிப்ளின்டாகவே இல்லை, அவர் சீரியஸாக இல்லை, அவர் குடிச்சிட்டு இருக்காரு, என்னலாம் போனாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அவரோட மைண்டை எஃபெக்ட் பண்ணிட்டீங்க, அவரோட மைண்டுக்குள்ளே போயிடுச்சு, அதை வந்து ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணிருச்சு, அதனால தான் அவரால் மூவ் பண்ண முடியல. அவர் குடிச்சிட்டுலாம் வரல. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அவர் ஆல்கோஹால் குடிச்சிட்டே வந்துட்டு இருக்காரு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு, எப்போ பார்த்தாலும் போதையிலேயே தான் இருப்பாங்க. அந்த வார்த்தைலாம், அந்த போதைன்ற வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணாங்க தெரியுமா? குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு, குடிக்காரன். நம்மளுக்கே தோணலை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, என்னென்ன ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ட்டு இது எல்லாமே நீங்கள் பார்க்கலையா இல்லையா? 2011லேருந்து 2000 அந்த பீரியடில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? மீடியா முன்னாடி அதையே ரிப்பீட்டடாக பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி மோசப்படுத்தி என்னன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்க நீங்கள். பப்ளிக் பெர்செப்ஷனே ஷிஃப்ட் பண்ண வச்சுட்டாங்க. நம்ம கேப்டன் யோசிச்சிருந்தவர் நல்லவர்னு யோசிச்சிருந்தது, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டவங்க, அவ்வளோ பேர் அவர் சாவும் போது வந்தாங்கல்ல, ஏன் அவரை பற்றி அசிங்கமாக பேசும்போது வீட்டில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து, இல்லை சார் நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார், நீங்கள் எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் நல்லவங்களா இருக்காங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார், இதெல்லாம் பாலிடிக்ஸ்க்காக அவங்க பண்ணுறது சார், சோஷியல் மீடியா சார், இது புதுசு சார், இது இன்டர்நெட் வந்த போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சார் இப்போ பண்ணுறாங்கன்னு யாருன்னா ஒருத்தங்க ஒரு பெரிய லீடர் ஒரு பெரிய பர்சன் போய் உட்காந்து ஒரு 4-5 பேர் எவ்வளோ பேருக்கு உதவி இருக்காங்க யாருன்னா போய் உட்காந்து அந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க. இல்லைன்னா இப்ப வர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றாங்கல்ல டிவிகேல, அப்ப வந்து பீப்புள் யாரெல்லாம் ட்ரோல் பண்ணாங்களோ ஒரு காமனான பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க போய் சப்போர்ட் பண்ணியிருந்தா எப்படி இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா? எனக்கு புரியுது. ஸ்டார்டிங் ஆஃப் சோஷியல் மீடியா நம்மளுக்கு அப்பெல்லாம் தெரியாம இருந்தது, நானும் இன்க்ளூடட். நானா ஃபார்வர்ட்லாம் பண்ணலை, நான் அதெல்லாம் ஷேர்லாம் பண்ணலை. ஐயோ இப்படி நடக்குதேன்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய விஜயகாந்த் சார் ஃபேனாக இருந்தாங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனாகவும் இருக்காங்க. விஜயகாந்த் சார் மேலே மட்டும் மதிப்பு இருக்குது, மீதி எதுலேயுமே இல்லை. அவங்க பார்ட்டி அதெல்லாம் விட்டுருங்க, விஜயகாந்த் சார் மேலே மதிப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா விஜயகாந்த் சாரை மீட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்த போது அவங்க ஃபேமிலியோடு போய் ஒரு 10 பேரோட ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கிட்ட பேசுங்க. நீங்கள் எது பண்ணால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கணுமா எடுத்துக்கிறேன், பட் ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும், இந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கப்பான்னு சொன்னவர். எங்கள் அம்மாவுக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எவ்வளோ மோசம் பண்ணாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. அவரோட மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. அந்த மைண்டு நெகட்டிவான பிறகு அவரோட ஹெல்த்துக்கிட்டையும் காமிச்சுது. இப்போ அவரோட ஃபியூனரலுக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம்ல, இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறோம்ல, ஒரு லீடரை மிஸ் பண்ணிட்டுமே 50 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு லீடர் வந்தாங்க. எப்பயுமே எவ்ரி 50 இயர்ஸ் ஒரு லீடர் வருவாங்க. அப்போ அந்த லீடரை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா.
இதுதான் விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும்போது நான் காமிக்கிறேன் என்னென்னலாம் அவங்கள பண்ணியிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ரஜினி சார். ரஜினி சார் மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்க்க முடியுமா? எவ்வளோ நல்லவங்க, என்ன மாதிரி நல்லது பண்ணியிருக்காங்க. ஒரு என்டையர் ஜெனரேஷனுமே அவர் வர போறாரு, அவர் வந்து சேஞ்ச் பண்ண போறாரு. அவர் இன்னும் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதுக்குள்ளேயே என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க, என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் சருக்கு பண்ண அப்படியே பேட்டர்ன் அதே மாதிரி பண்ணாங்க. நான் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோட வச்சிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடியும் போது ஐ ஷோ யூ தட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. யூ வில் பி அமேஸ்டு. ஒரு காமனான பேட்டர்ன் பார்ப்பீங்க. அவர் வரும்போது இவர் வந்து ஒரு டிசைசிவ் லீடர் இல்லை. இது எப்படி நடக்க ஆரம்பிச்சதுன்னா, ரஜினிகாந்த் சார் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் வந்து எப்பப்பெல்லாம் அதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் பண்ண ஒரே ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, ஒரு டால் லீடர். உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கு, நீங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் முக்கியம். அப்போ நீங்க ஈஸியா ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது. ஏர்போர்ட்ல இருக்கும் போது ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது. கிடைக்கிற சான்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்தீங்கன்னா அது என்ன நடக்கும்னா, உங்களோட வார்த்தை ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆமா அவர் பேசிட்டு போனாரு. நீங்க மேனேஜ்மெண்ட்ல ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்ன மாதிரி பிரின்சிபல்னா, த லெசர் பீப்புள் இன்ட்ராக்ட் வித் யூ, ஒரு கைண்ட் ஆஃப் கால்டு ஒரு அத்தாரிட்டி பில்டிங்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மரியாதை கம்மியாயிடும். அப்பப்போ பேசுனீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும். எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு லைன் இருக்கு. இந்த லைனோட நீங்களும் தாண்டி போகக்கூடாது, அவங்களும் வரக்கூடாது. எம்ப்ளாயிஸ் இன் த சென்ஸ், இஃப் யூர் இன்டு ஒரு பிகர் லீடர் பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு ஃபவுண்டர் லெவலில் இருக்கீங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை. சில விஷயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அது ஒரு சீரியஸான ஒரு 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 கைண்ட் ஆஃப் அ மிஸ்டேக் அவர் ரஜினிகாந்த் சார் பண்ணார். ஏன்னா எப்போனா ஜெயலலிதா மேடம் நீங்கள் எப்பயுமே வந்து யூல் நாட் சி கிவிங் அந்த கால் ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ப்ரெஸ் மீட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக. சேம் திங் கோஸ் ஃபார் எம்ஜிஆர் சார். சேம் திங் கோஸ் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஸ். நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பிஎம் ஆலையா, அவங்கெல்லாம் சிஎம் ஆலையா. எங்கெங்கே எந்தெந்த நேரத்தில் உங்களோட எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் அவரை நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவருக்கு ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகிடுச்சு, அவர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது அவரால் என்ன பண்ண முடியும், பீப்புளுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஃபிசிக்கலி அன்ஃபிட், அவரால் அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன ஆரம்பித்தாங்க, அவர் வந்து கொஞ்சம் ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் எனிதிங், ஆனால் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ப்ராக்சிஸாக யூஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அவர் வந்து அந்த பி டீம், அவர் வந்து இந்த ஏ டீம், அவர் வந்து அந்த டீம், இந்த டீம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வி டோன்ட் நோ இஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் ஆரம்பிச்சுட்டு மேபி ஹி மைட் ஹவ் ஹேட் அன் அலையன்ஸ். ஏன்னா ஐ டாக் மோர் அபவுட் இட் ஆஸ் வெல். நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுவேன். வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஊதி ஊதி பெருசாக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரியும் அவரோட வார்த்தை எவ்வளோ முக்கியம். லீலா பேலஸில் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் கொடுத்த ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோ அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் கேன் கிவ் அ ஸ்பீச் பிஃபோர் ஈவன் ஸ்டார்டிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த மாதிரி இமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்தது. பிகாஸ் ஹி வாண்டட் டு சேஞ்ச் த சிஸ்டம், ஹி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் பீப்புள், ஹி பிலீவ்ட் தட் ஹி கேன் மேக் த சிஸ்டம் சேஞ்ச். அண்ட் அதை தவிர அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அவர் வந்து அதனால ஒரு சில ரிலீஜனுக்காக தான் அவர் கனெக்டட், மீதி ரிலீஜன் அவர் கிளியர் கட்டாக 100 வாட்டி சொல்லிட்டாரு. ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ்ல எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் எனக்கு ஒன்று தான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அதே மாதிரி எவ்வளோ கேவலமாக பேசினாங்க, என்னென்னலாம் மட்டமாக பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசினாங்க. நீங்கள் ஐ வில் ஷோ யூ எக்ஸாம்பிள்ஸ், யூ வில் பி அமேஸ்ட். ஆமாம் இல்லை இது பார்த்தோம், இது உண்மை இல்லையா, இது பொய்யான்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் யூ நோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மைண்டை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நல்லவங்களாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டோம், ரஜினிகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டோம், இவங்க எல்லாமே ஜெம் ஆஃப் அ பர்சன், எல்லாமே ரொம்ப நல்லவங்க, அவங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங். நெக்ஸ்ட்
இப்போ விஜய் சார் வந்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வரும்போது என்னென்ன பார்க்குறீங்களோ, எப்படி விஜயகாந்த் சாருக்கு நடந்ததோ அதே மாதிரி நடக்குது விஜய் சாருக்கும். எப்படி ரஜினி சாருக்கு நடந்ததோ அதே மாதிரி நடக்குது விஜய் சாருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அதே செட் ஆஃப் பீப்புள் அதே மாதிரி மாற்றி 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 பேசிகிட்டு இருக்காங்க. மட்டமா, கேவலமா, என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ ஏஐ வேற வந்துருச்சு. டீப் ஃபேக்குன்றாங்க, ஃபேக் வீடியோஸ்ன்றாங்க, ஃபேக் ஆடியோஸ்ன்றாங்க. எதையும் நம்ப முடியாது. இஃப் யூ டோன்ட் அனலைஸ், இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இப்படி நடக்குது. ஆமாம், இதெல்லாம் பொய் இல்லை. ஆமாம், இப்படி தான் நம்மளை ஏமாத்துறாங்க இல்லை. ஆமாம், இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இதுக்காக ஒரு 1.2 lakh பீப்புள் பண்ணுற தப்புனால எப்படி நம்ம மைண்டை செட் பண்ணுறதுனால நம்ம யூடியூப்ல எப்படி நடக்குது, நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, நியூஸ் சேனல்ஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், டிபேட்டில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், நியூஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்காங்க, பாட்காஸ்ட்டில் என்ன பேசுகிறாங்க, எல்லாமே நரேட்டிவ் செட்டிங், எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட்னுவாங்கல்ல, எல்லாமே சொன்னாங்க. இவங்கெல்லாம் படத்துலேருந்து வந்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க தான் படம் ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்க, ஆக்டிங் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, வீடியோஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் வந்துக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆட்ஸ் வரும். ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பற்றி நம்ம இமோஷனலாக ஃபஸ்ட்டு ஓட்டு இல்லை, யாருக்கு ஓட்டு போட போகிறேன், 5000 வந்துச்சு என் ஃபேமிலிக்கு உதவுது, 1000 ரூபாய் வந்துச்சு என் ஃபேமிலிக்கு உதவுச்சு. ஐம் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. பட் ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் என்ன நடக்குதுன்ட்டு. எப்படி உங்கள் மைண்டை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும் போது என்ன ஆடு வரணும், அமேசான் பார்க்கும் போது என்ன ஆடு வரணும், யூடியூப் வரும்போது என்ன ஆடு வரணும், எல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்டைரக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு நம்ம விவேக் சார் காமெடியாக சொல்லணும்னா, சப்கான்ஷியஸில் என்னென்னலாம் ஏற்றிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே நம்மளுக்கு ஒரு 66 நாள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா, அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா, ஆமாம் அது உண்மை இல்லைன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு சொசைட்டிக்குன்ற மாதிரி, அதை பற்றியும் நான் போட போகிறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ், அதை பற்றியும் ஒரு சாப்டர் வச்சுருக்கேன், அதை பற்றியும் நான் சொல்கிறேன். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா அவர் எவ்வளோ நல்லவருன்ற மாதிரி நான் அந்த டேக்ஸ் பற்றிலாம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். நம்ம மைண்டில் ஆனால் என்ன ஏற்றிட்டு இருக்காங்க, இன்கம் டேக்ஸு, அவரே டேக்ஸ் கட்டலை. உண்மையை சொல்லணும்னா அவர் கட்டியிருக்காரு, அதை வேறு மாதிரி போட்டிருக்காங்க. அவரே டேக்ஸ் கட்டலை அப்படின்னா அவர் எப்படி நாட்டை பார்த்துப்பாரு. ஃபினான்ஷியலி இர்ரெகுலாரிட்டி, புலி படத்துக்கு ஏதோ தப்பாக வாங்கிட்டாரு, அவர் எல்லாத்துக்கும் டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு. நான் அதை பற்றி ஃபுல் வீடியோ போடுறேன், எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம மைண்ட் செட்டில் நியூஸாக போட்டோன்னா, ஆமாம் விஜய் சார் இவ்வளோ கெட்டவர், டேக்ஸ் பே பண்ணலை, மைண்டில் ஏற்றிருக்காங்களா இல்லையா, அப்சர்வ் பண்ணிங்களா இல்லையா, உண்மைதானே அது, ஏற்றிருக்காங்கல்ல மைண்டில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, அவர் பிளாக் மணி வாங்கிட்டு இருக்காரு. பிளாக் மணி எப்படிங்க வாங்க முடியும்? டேக்ஸை ஒழுங்காக கட்டுறாங்கன்னா, எல்லாமே ஒழுங்காக நடக்குதுன்னா, ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்காங்க, ஆக்டர்னாலே பப்ளிக் லைஃப்பில் இருக்கும், நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, பிளாக்ல டிக்கெட்லாம் விற்கிறது விஜய் சார், அது யார் கண்ட்ரோல் பண்ணணும்? அதாவது யார் கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸோ பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிளோ அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அது காசெல்லாம் விஜய் சாருக்கு போய். என்னையா பேசுறீங்க, எப்படிப்பட்ட நரேட்டிவ் பீப்புள் மைண்ட் செட்டில் ஏற்றிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா. தீஸ் ஆர் ஆல் இன்டைரக்டாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியாக ஏற்றிட்டு இருக்காங்க. விஜய் சாரை பற்றி கேவலமாக பேசி அசிங்கப்பட்டு தப்பாக பேசி ஃபேக்காக பேசி நரேட்டிவ் செட் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, அவர் மோடிக்கோள் படத்துலலாம் பண்ணார், ரியல் லைஃப்பில் எதுக்கும் ரியல் லைஃப்பில் எவ்வளோ அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு. எதனா தப்பு நடந்ததுன்னா அவர் போய் நிற்கலை, நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் 33 வருஷமாக வாழணும்னு அர்த்தம். விஜய் சார் எதனா ஒன்று தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு வாட்டியும் போய் குரல் கொடுத்துருக்காரு, ஒரு வாட்டியும் போய் அவரோட மக்கள் இயக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க.
எவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எவ்வளோ சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பவர் கிடைக்காத போதே அவரோட காசு, அவரோட கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு யூல் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டு ஹேஷ்டேக்ல நெகட்டிவாக போட்டு ஒருத்தருக்கு இந்த லீடருக்கு இந்த ஆக்டருக்கு அகேன்ஸ்ட், அந்த ஆக்டருக்கு அகேன்ஸ்ட், இந்த மாதிரி பேசுவீங்க. எல்லாம் நரேட்டிவ். நான் காமிக்க போகிறதுலலாம் இமேஜஸில் உங்களுக்கு தெரிய போகுது. நெக்ஸ்ட் 10 minutes 20 minutes யூஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி நரேட்டிவ் வண்டர்ஃபுல்லாக செட் பண்ணிட்டு வராங்க. நம்ம மைண்டில் எப்படிப்பட்டவங்களை, நல்லவங்களை, ஒரு தளபதின்னு நினச்சிருந்தவங்களை, இவ்வளோ நல்லவங்களா ஹெல்ப் பண்ணியிருந்தது, அதே மாதிரி ஒரு தலைவர்னு நினச்சிருந்த ரஜினி சார், ஒரு கேப்டன் நினச்சிருந்தவங்க எவ்வளோ மட்டமாக போட்டு நம்ம மைண்டில் அவங்கள எவ்வளோ நெகட்டிவாக நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி சூன். அவர் ஒரு லீடர் கிடையாது, அவர் ஜஸ்ட் ஆக்டர். இதெல்லாம் டிபேட்ல கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது, எப்படி ஜெயிப்பாரு கேட்டிருக்கீங்களா இல்லையா? படத்தை ரிலீஸ் பண்ண விடல, பர்மிஷன் கொடுக்கல, கேம்பெயின் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை, இவரை லிங்க் பண்ண வேண்டியது. அந்த பிரச்சனையில் இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், இது அவர்னால தான் நடக்குது. பர்சனல் இஷ்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியது. என்னென்னலாம் போட்டு நரேட்டிவாக செட் பண்ணமோ எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. ஆனால் பீப்புள் நோ அவர் நல்லவர், அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கோங்க நரேட்டிவ், நாங்கள் விஜய் சரோட தான் இருக்க போகிறோன்ற மாதிரி. தட் இஸ் த ரூட் தட் ஹஸ் பில்ட். 33 வருஷமா அவர் ஒரு கெட்ட பேர் இல்லை, எல்லாம் நல்ல பேர். திடீர்னு பாலிடிக்ஸில் வந்த பிறகு இவ்வளோ கெட்ட பேர் வருதுன்னா அவங்களுக்கே தெரியலை என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதுதான் பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் யூ கால், நெக்ஸ்ட் ஒரு 15-20 minutes யூ கோன் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நம்மளுக்கு மைண்டை மாற்றிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் யூ கால்ட், நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கு போயிட்டுருக்கோம். 8 steps on how to kill the image of the person in public used by political parties against strong leaders. 8 ஸ்டெப் வச்சுருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு பர்சன் கேப்டனை எப்படி மட்டம் தட்டணும், ஒரு தலைவரை எப்படி மட்டம் தட்டணும், ஒரு தளபதியை எப்படி மட்டம் தட்டணும், எல்லாம் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேட்டர்ன் அப்படியே நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ ஆமாம் இது பண்ணியிருக்காங்கல்ல, ஓ ஆமாம் அது பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிய போகுது. திஸ் இஸ் ஹவ் பொலிட்டிக்கலி தே ஆர் பிளேயிங் கேம்ஸ். இப்படி தான் ஒரு 8 ஸ்டெப்பாக ஒருத்தவங்களோட இமேஜை எப்படி அழிக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங் லீடர் வரும்போதுன்ட்டு யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு நான் இவங்க 3 பேரும் இமேஜ் வச்சுருக்கேன்னா, இவங்க 3 பேர்த்தை தான் மோசமாக, அசிங்கமாக, கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். எப்படி அது நரேட்டிவாக செட் ஆகிருக்கு. இவங்க எல்லாமே நல்லது பண்ண வந்தவங்க, எல்லாமே நல்லது பண்ண போகிறவங்க. அப்படி இருந்தவங்களை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்ற மாதிரி. அதாவது ஒவ்வொரு லீடரும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன், ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணாங்கன்னா, விஜயகாந்த் சார் குடிச்சிட்டு வருவார், அவர் இம்பேலன்ஸாக இருப்பார். ரஜினிகாந்த் சார் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சேர போகிறாரு. மேபி அவர் சேர்ந்துருக்கலாம், சேரலாம் கூட பரவாயில்ல. ஏன்னா அது தப்பா என்ன, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எல்லாம் கேவலமாக பேசினவங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி அவங்களோட சேர்ந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ்ன்றாங்க. ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் செட் ஆகாது. அவர் ஒரு சில ரிலீஜனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண போறாரு, அந்த ரிலீஜனுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லை சொன்னாங்களா இல்லையா? இதுதான் நரேட்டிவ் பில்டிங். விஜய் சாருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவர் ஒரு ஆக்டர், அவரால் சாதிக்க முடியாது. சின்ன சின்ன மைக்ரோவா நெகட்டிவா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு. சின்ன ஒரு இடத்துல வீக்லி ஏன்னா இப்போ பீக் ஆயிடுச்சு, ஏஐ ரொம்ப பீக் ஆயிடுச்சு. ஏஐ பீக் ஆகும் போது நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம். ஒரு வாரம் அதான் நான் அந்த மீன் பார்த்தேன், எவ்ரி 27 ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு.
எவ்ரி 27th ஆஃப் எவ்ரி மந்த் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா. உங்களுக்கே தெரியும் என்னென்ன பிரச்சனை நடந்தது, என்னென்னலாம் செட் பண்ணாங்க, என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஒரு ஈவெண்ட்டு செலக்டிவாக ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் எதனா ஒன்று பண்ணுவாங்களா, அந்த நெகட்டிவாக பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுவோம். இமோஷ்னலாக அடிப்பாங்க. அவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு. ரஜினி சார் வந்து அவரோட பெஸ்ட்டு படமே பாஷா. விஜயகாந்த் சார் எவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எவ்வளோ பேத்துக்கு நல்லது பண்ணியிருக்காரு. விஜய் சார் 33 வருஷமா அவர் பண்ண ஃபவுண்டேஷனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பண்ணியிருக்காருன்ட்டு. நெரேட்டிவ் இந்த மாதிரி செட் பண்ணுறாங்களா இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ஷியலான இன்ஃபர்மேஷன். ஸோ பார்ஷியலான இன்ஃபர்மேஷன்னா ஏதோ ஒன்று 2 பேர் 3 பேர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அப்படி பண்ணிட்டாரு. ஓ அப்படியா, என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இன்னொருத்தன் கேட்பான். அந்த மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு இவனுங்க சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் வரும்போது அவங்களுக்கு க்ளோஸாக ஒர்க் பண்ணுவார். நான் அதெல்லாம் வீடியோ காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஏதோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணியிருக்காராம் ஒருத்தர். அவர் ஏதோ பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காராம். அந்த பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று ரேண்டமாக ஒரு பையன் போய் இன்டர்வியூ எடுக்கிறான்னா, அவர் சொல்கிறாரு, நான் ரஜினிலாம் ஒரு மனுஷனே இல்லை, அவர் என்ன உதவி இருக்காரு, நான்லாம் அவரோட படித்து வந்தான், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தான், அவர் ஒன்றுமே பண்ணலை, அவர் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டார். யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி நரேட்டிவ். ஏதோ ஒருத்தர் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காராம், அவர் ரஜினி சாரோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்தவரான். ரஜினி சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் எங்கே படித்தார்? ஒன்று கர்நாடகாவில் படித்தார். அங்கே படிச்சுட்டு இங்கே வரும்போது எங்கேயோ ரேண்டமாக தமிழ்நாட்டில் மீட் பண்ணுறாங்களாம். அவருக்கு தமிழ் பேச தெரியுதான், அவர் வந்து இந்த மாதிரி மட்டமாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலை என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் அதை பற்றியும் காமிக்கிறேன். யூ வில் பி அமேஸ்ட். ஒரு பேட்டர்னை நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. விஜய் சாருக்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் கேம் ஆடிட்டு இருக்காங்க, என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே நரேட்டிவ் ஃபிக்ஸிங், செலக்டிவ் லீட்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ். அவங்க என்ன திருப்பி இல்லை அதை பொய் நான் சொல்ல போகிறாங்க, அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் மக்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ட்டு யோசனையில் இருப்பாங்க. அவங்க போய் யாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ண போகிறது. ஆனால் சின்ன சின்ன விஷயம்தான் நம்மளுக்கு பெருசாகி மைண்டில் பெருசாக அது பொய். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும் போது அது உண்மையா பொய்யா அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பொய் சொல்கிறான் இல்லாமல், ஆமாம் நான் இந்த வீடியோவில் தீபக் சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்கள் இனிமேல். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் எது உண்மை எது பொய்ன்ட்டு. நெக்ஸ்ட், சில மீடியா ஃப்ரெண்ட்லி மீடியா அவுட்லெட்ஸ்லாம் இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க மூலமாக அன்னைக்கு டிபேட்டு பூராவே அதே தான் இருக்கும். எப்படி நடக்கும்னா, விஜயகாந்த் சாருக்கும் அதே தான் பண்ணார், ரஜினி சாருக்கும் அதே தான் பண்ணுறாங்க, விஜய் சாருக்கும் அதே பண்ணாங்க. ஒரே ஒரு விஜய் சார் சப்போர்ட்டராக இருப்பாங்க, ஒரே ஒரு ரஜினி சார் சப்போர்ட்டராக இருப்பாங்க, ஒரே ஒரு விஜயகாந்த் சார் சப்போர்ட்டராக இருப்பாங்க. மீதி 5 பேர் கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக இந்த பொலிட்டிக்கல் லீடர், இந்த பீப்புள் நல்லவங்களுக்கு அகெயின்ஸ்டாக உட்கார வச்சு பேச வைப்பாங்க. மட்டமாக பேசுவாங்க. அவர் அப்படி, அவரால் முடியாது. டெய்லி 7 மணிக்கு அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா ஆகாதா? நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் அவங்க வந்து சமூக ஆர்வலராம், அதாவது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தான். ஒரு டைட்டில் வச்சுப்பாங்க அவங்களே. ஆனால் எல்லாமே அகேன்ஸ்ட் ஒரு பர்சன் தான். ரஜினி சார் வந்தபோது அதே தான் பண்ணாங்க, விஜயகாந்த் சார் இருக்கும் போது அதே தான் பண்ணாங்க, விஜய் சாருக்கு இப்போ அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. டாப்பிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதே மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மோசமாக எதனா நடந்திருக்கோம், அன்றைக்கி அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து விஜயகாந்த் சாரை பற்றி, ரஜினி சாரை பற்றி, விஜய் சாரை பற்றி தான் பேசுவாங்க. அதை அப்படியே உங்களை மறைக்க அடக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே நியூஸில் வராது. நம்மளுக்கு என்ன தோணும், எல்லாம் நல்லதாக தான் நடந்துருக்கு, இவங்கெல்லாம் தான் கேவலமானவங்க, இவங்கெல்லாம் தான் நல்லவங்க இல்லை தோணுமா தோணாதா? அப்புறம் என்ன நடக்கும்? டாப்பிக்கே வந்து
இவங்க மோசமானவங்க இந்த டைமில் நடக்கும். அப்புறம் என்ன நடக்கும், இவங்களுக்கு 10 நிமிஷம் தான். ஒரு 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 மணி நேரம் ஷோவில் பாசிட்டிவாக பேசுறது வெறும் 10 நிமிஷம் ஆள், நெகட்டிவாக பேசணும் 50 நிமிஷம். நம்மளுக்கு மைண்டில் என்னவா போவோம், பூரா நெகட்டிவாக போவோமா இல்லையா அந்த லீடரை பற்றி. அதனால தான் விஜய் சருக்கு யாரும் எந்திரிச்சு வரல, விஜயகாந்த் சருக்கு. அதனால தான் ரஜினி சருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றவங்க யாரும் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. விஜய் சருக்கு அதே தப்பு நடக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், டிபேட் என்னென்ன நடக்குது, என்ன அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் ஒருத்தரை பேச வச்சுட்டு 50 நிமிஷம் ஒருத்தங்களை அகேன்ஸ்டாக போயிடும். அந்த 10 நிமிஷம்ல என்ன பண்ணுவாங்க, 7 நிமிஷம் நடுவில் புகுந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் உண்மையை சொல்லணும்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ரியலாக அந்த லீடரை பற்றி பேசுகிறாங்க, மீதி எல்லாமே நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பார்த்தீங்களா இல்லையா, மீடியா ஆம்பிளிஃபிகேஷன் வாங்க இதை பேர். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ். டார்கெட்டடாக கேம்பெயின் நடத்துவாங்க, ட்ரெண்டிங்னு வாங்க சோஷியல் மீடியாவில். பூரா என் ஃப்ரெண்டு ஐபேக்கில் ஒர்க் பண்ணியிருக்கான். ஐபேக் நம்ம பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 2021 என்னென்னலாம் பண்ணான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், 5 ஃபேக் அக்கௌண்ட் வச்சுப்பாங்களாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சொல்கிறேன், 1000 பேர் 5 to 10 ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சுப்பாங்களாம். அவங்க எல்லாமே போய் ஒரு ஃபேன், இப்போ ரஜினி சார் இருந்தாங்கன்னா மீதி ஃபேன்ஸ் எல்லாமே வர்சஸ் ரஜினி சார் நடக்குமா, கேவலமாக கமெண்ட் போடுவாங்களா. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாமே இப்படி தான், யாருக்கும் நெவர் ஓட் ஃபார் ரஜினி சார்னு சொல்லிட்டு பரப்புவாங்க. அதே தான் விஜயகாந்த் சாருக்கும் நடந்தது. ஒன் வர்சஸ் த ரெஸ்ட். இப்போ விஜய் சாருக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப மட்டமாக போய் நடந்துட்டு கிடக்கு. இதுதான் பண்ணுவாங்க டோட்டலாக. யோசிச்சு பாருங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 1000 பேர், ஒரு 10 அக்கௌண்ட்னா 40 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், 40 into 1000 into 10, அவ்வளோ பீப்புள் விஜய் சருக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்காங்க. நான் மினிமம் நம்பர் சொல்றேன். அப்பனா நம்ம பார்க்கறது எல்லாமே ஃபுல்லாக மேனுஃபேக்சர்ட், பூரா மேனுஃபேக்சர்ட் இன்ஜினியர்ட் நரேட்டிவ்ஸ், ஃபுல்லாக போய் பூரா ஃபேக் நியூஸ். அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ். அதை தவிர நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லது பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு ஆக்டர்ஸை வச்சுட்டு, சும்மா ஆக்டர்ஸை வச்சுட்டு பேச வச்சுட்டு, அதையே நம்மளுக்கு வீடியோவில் யூடியூப்பில் வரும்போது ஆடு வருதா இல்லையா, இப்போ பார்க்குறீங்களா இல்லையா ஆட்ஸு, அமேசானில் பார்க்கும்போது ஆட்ஸ் பார்க்குறீங்களா இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது பார்க்குறீங்களா இல்லையா. நீங்கள் என்ன பார்க்கணும், உங்கள் ஃப்ரீ டைமில் கூட உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கெட்டவங்க நாங்கள் நல்லவங்க, இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டில். நெக்ஸ்ட், பர்சனலாக மோசமாக கேவலமாக என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பொய்யா இருக்கும். விஜயகாந்த் சார் வரும்போது அவங்களோட பர்சனலாக என்ன ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபேமிலியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அவங்கள பற்றி வந்துதா இல்லையா. விஜயகாந்த் சார் சின்ன வயசில் அவங்கள லவ் பண்ணாங்க, கடைசியில் அவங்கள கழட்டி விட்டுட்டு இவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா. ரஜினி சார் அவங்க ஒய்ஃப் பேர்லேயே இன்னொருத்தங்க இருந்தாங்க, அவங்கள தான் ரஜினி சார் லவ் பண்ணாங்க, அவங்கள வந்து போய் எம்ஜிஆர் சார் போய் ஒரு ராமவரம் தோட்டத்தில் போய் அடிச்சாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா. இவ்வளோ பெரிய லீடர்ஸை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோமே, நம்மளுக்கு இது கேவலமாக இருக்கும் போது நம்மளுக்கு எப்படின்னா நம்மளும் என்ன நினச்சிருவோம் இதெல்லாமே போய் எல்லாமே நரேட்டிவ். விஜயகாந்த் சாருக்கு எப்படி அந்த மாதிரி சொன்னாங்களோ, ரஜினி சாருக்கு இப்போ எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் சாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, 33 வருஷமா என் பையனா, என்னோட தம்பியா, என்னோட அண்ணனா எல்லாமே பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும் போது அழிக்க முடியல. அதோட சேர்ந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்றவங்க நிறைய பேர் நல்லவங்க, அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் அடுங்கி எவமெல்லாம் அகேன்ஸ்டா பேசணும்னா அவனுங்க எல்லாத்தையும் போய் அகேன்ஸ்டா அடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜயகாந்த் சருக்கு ஆள் இல்லை, அந்த நேரத்துக்கு ரஜினி சருக்கு ஆள் இல்லை.
இப்போ வர்ச்சுவல் ஆடியன்ஸ்னு அதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு வந்த போது தான் யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, விஜய் அண்ணா எனக்கு எவ்வளோ நல்லவங்கன்னு தெரியும்னு பீப்புள் சொல்கிறாங்க. அவர் பண்ணியிருக்க மாட்டாருங்க, மீதி எல்லாம் தான் தப்பாக நடந்ததுங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இல்லைன்னா நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அந்த சப்போர்ட் கூட இல்லைன்னா விஜய் சார் எவ்வளோ, விஜயகாந்த் சார் மாதிரி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும், மைண்ட் இஷ்யூஸாக இருக்கும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தை எல்லாத்துக்குமே யோசிச்சிருப்பாங்க பாருங்க. ரஜினி சாரை சைக்கோன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் சார் வந்து அவருக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க, அவருக்கு மூளையில் பிரச்சனை, அவரை வந்து கொஞ்சம் மென்டல்ன்ற மாதிரி பரப்புனாங்க, அழிக்கிறதுக்கு. அந்த பீரியட்ல சைக்கோன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அதே தான் கண்ட கேவலமானவங்க எல்லாமே இப்போ விஜய் சாரை பற்றியும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து விஜயகாந்த் சாரை மட்டமானவன், குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கோ, மூளை வளர்ச்சி கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்க, ஐ வில் ஷோ யூ ப்ரூஃப்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே தான் ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காசிப் அடிச்சு விடு, ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, இவன் ஏதோ ஒன்று விஜய் அப்படி பண்ணிட்டாராமே, விஜய் அவங்க பையனை இப்படி பண்ணிட்டாராமே, விஜய் அவங்களோட பொண்ணை அப்படி பண்ணிட்டாராமே. அதே மாதிரி தான் ரஜினி சாருக்கும் நடந்தது, அதே மாதிரி தான் விஜயகாந்த் சாருக்கும் நடந்தது. அதாவது இப்போ ஏஐ வேற வந்துருச்சு, அது வேற. ஒருத்தன் கஷ்டப்பட்டு 5 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை ஏஐ ஒரு 5 செகண்ட்ல பண்ணிட்டு இருக்கு. அவங்களோட ஒய்ஃப் அழுகுற மாதிரிலாம் போட்டோ போட்டுட்டு இருக்காங்க, அவங்களோட பசங்க அழுகுற மாதிரிலாம் ஏஐல போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஏஐ வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ அந்த சோஷியல் மீடியாலாம் தெரியாதவங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் தான் அழுகுறாங்கன்னு நினைச்சுப்பீங்க போல இருக்கே. எல்லாம் ஃபேக் நரேட்டிவ்ஸ், பர்சனல் அட்டாக்ஸ், காசிப்ஸ். பரப்புனாங்களா இல்லையா? எப்படி விஜயகாந்த் சாருக்கு பரப்புனாங்களோ அதே மாதிரி ரஜினி சாருக்கு பரப்புனாங்களா இல்லையா? எப்படி ரஜினி சாருக்கு பரப்புனாங்களோ அதே மாதிரி விஜய் சாருக்கு பண்ணாங்களா இல்லையா? ஒரு பேட்டர்ன். அதே எடுத்து திருப்பி யூஸ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, இது எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு. ஏன்னா எங்க அப்பா ரஜினி சாரோட ஃபேன்ன்ற போது ஒரு நியூஸ் நீங்க யோசிச்சு பாருங்க வந்திருக்கும். ரஜினி சாரோட காரோட இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நியூஸ் வந்துதா இல்லையா? போய் செக் பண்ணி பாருங்க, இருக்கும், இப்போ கூட இருக்கும். அதை வந்து பெருசா ஹைலைட்டிங் நியூஸ், ஹெட்லைன்ஸ் நியூஸ் போட்டாங்களா இல்லையா? ரஜினி சார் வந்து சரியா டாக்ஸ் பே பண்ணல, அதுக்கு பிஜேபி தான் உதவுச்சு அதை சால்வ் பண்றதுக்கு, சொன்னாங்களா இல்லையா? சாரி டு யூஸ் பிஜேபி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி யூஸ் பண்ணிட்டு. ஐ எம் டெல்லிங் யூ வாட் வாஸ் ஹேப்பன்ட், என்ன மாதிரி நடந்ததுன்ட்டு. தட்ஸ் ரீசன் ஐ யூஸ் தட் பர்டிகுலர் நேம். ஆக்சுவலி சொன்னாங்களா இல்லையா? பரப்புனாங்களா இல்லையா? டாக்ஸை பற்றி பேசினாங்களா? விஜய் சாருக்கு அதே பண்ணலை, இன்கம் டேக்ஸ்ன்றாங்க. அதே தானே விஜயகாந்த் சாருக்கும் நடந்தது. ஒரு ப்ரெஷர், அழுத்தம்னுவாங்க. உண்மையை சொல்லணும்னா சிபிஐயாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், நேர்மை இல்லாதவங்க தான் பயப்படணும். இவங்க எல்லாம் நேர்மையானவங்க. அழுத்தம்ன்றாங்கல்ல, எனக்கு என்ன அந்த அழுத்தம்லாம் புரியும். இவங்கெல்லாம் நேர்மையானவங்க, அவங்களுக்கு அந்த அழுத்தம்லாம் தெரியாது. யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் பொய் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அழுத்தம் இருக்கும். அவங்க தான் போய் பார்க்கணும், அவங்கள தான் அதை வருத்தப்படணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி வாய்ஸஸ், நான் சொன்னல அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிஸ்ட், ஃபார்மர் இன்சைடர், அதாவது ரஜினி சார் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ என்ன நடந்ததுன்னா, அவங்களோட எக்ஸ் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அதாவது வீட்டில் வேலை செஞ்சவங்கெல்லாம், இல்லைன்னா அவங்க கம்பெனிலேயோ அதுலேயோ வேலை செஞ்சவங்க எல்லாத்தையும் ரஜினி சார் அப்படி, நான் அதெல்லாம் காமிக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் ரஜினி சாரை போய் மீட் பண்ணேன், அவர் என்னை மதிக்கவே இல்லை, என்னை கேவலமாக திட்டி அமிச்சிட்டாரு, அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, காமிக்கிறேன். அதே மாதிரி தான் விஜய் சாரோட 15 வருஷமாக ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து விஜய் சாரோட இருக்கிற வரைக்கும் நல்லா பேசினாராம். விஜய் சார் வெளில வந்ததுக்கப்புறம் அவர் வேற பார்ட்டியில் ஜாயின் பண்ணிடுவாராம். அவர் நெகட்டிவாக தப்பாக பேசிகிட்டு இருப்பாராம். நீ நேர்மையானவனாக இருந்தனா கூட இருக்கும் போதே அது வெளில வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அதாவது ரஜினி சார் திட்டுவாராம், விஜய் சார் அடிப்பாராம். கேப்டன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிப்பாரு, திட்டுவார், ரெண்டுத்தையும் பண்ணுவாராம். யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் பார்க்கல நீங்கள்.
சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம என்ன அப்படியே கடந்து போயிடலான் இருப்போம். ஆனால் அதெல்லாம் தான் உங்கள் சப்கான்ஷியஸில் போயிட்டு இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இப்படி தான் இம்பேக்ட் பண்ணுறாங்க நெகட்டிவாக. அதுவும் இதை கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்ரிடே 7 மணிக்கு நியூஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? எவ்ரிடே சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? எவ்ரிடே டிபேட்டில் பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணாலே இதுதான் நடந்துட்டு இருக்கும். ஆஃபீஸில் பேசினா கூட அவங்க நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணலாம் கூட, ஆஃபீஸில் பார்க்குறவங்க அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில், நியூஸ் பேப்பரில், டிவியில், யூடியூப்பில், டிபேட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில மேகசின்ஸ்லாம் இருக்குது, கேவலமான மேகசின்ஸ். அந்த மேகசின்ஸை பற்றி சொல்கிறேன். ரஜினி சாரை பற்றி என்ன போட்டிருக்காங்க, விஜயகாந்த் சாரை பற்றி போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு விஜய் சாரை பற்றி என்ன போட்டிருக்காங்க, யூ வில் சி, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, என்னோட புக்கில் நான் சொன்னேன்ல, அந்த புக்கில் இந்த சாப்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிய வரும் என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் அந்த சாப்டரை பற்றி நான் பேசுகிறேன்.